இந்த பொண்ணு ஃப்ரிஸ்பியை தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா தூக்கி வீசுறா. அது நேரா போய் ஒரு பேயுடைய தலையிலேயே பட்டு அதோடைய மண்டை அப்படியே வீங்கி போயிடுது. அதனால பயங்கர காண்டான அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு அடுத்த கேம்ல எல்லாம் ஜெயிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரன்னிங் ரேஸ் ஓட தயாரா இருக்கும் போது இந்த பேய் அவகிட்ட போயிட்டு அவளுடைய பட்டாக்ஸ்லயே ஓங்கி ஒரு அடி அடிச்சிருது. உடனே இவ பின்னால திரும்பி பாக்குறா. பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த கேப்ல மத்தவங்க எல்லாம் அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. ஆனா அப்ப கூட அந்த பொண்ணு கிவ் அப் பண்ணாம இன்னும் பயங்கர ஸ்பீடா ஓடி போய் எல்லாரோட முன்னால வந்துடலான்னு பாக்குறா. ஆனா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, குறுக்க படுத்துக்கிட்டு அவளை அப்படியே தடுக்கி கீழே விழ வச்சிருது. ஆனா அப்ப கூட அவ அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணி தான் விழுறா. அதனால அவ தான் வின் பண்றா. அதனால அந்த பேய் இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகி என்ன பண்ணுதுன்னா, ஃபினிஷ் லைன் கிட்ட போய் நின்னுக்கிட்டு அந்த பொண்ணு கரெக்டா ஜெயிக்க வரும்போது அவளை அந்த லைனை டச் பண்ண விடாம அப்படியே அவளை பிடிச்சி பின் பக்கமா இழுக்குது. மத்தவங்க எல்லாம் என்னடா இவ ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இன்னொரு பொண்ணு ஓடி வந்து ஜெயிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட்ல லாங் ஜம்ப் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுலயும் அந்த ப்ளூ கலர் Dress போட்ட பொண்ணு கலந்துக்கிட்டு ஓடி வந்து சூப்பரா ஜம்ப் பண்றா. இப்பயும் அந்த பேய் அவளை தொல்லை பண்றதுக்காக குறுக்க வந்து நின்னுக்குது. அவ நேரா எகிரி வந்து அந்த பேய் மேலே இடிச்சு டமால்னு பாதியிலேயே கீழே விழுந்துடுறா. அப்புறம் அவளுடைய ஆப்போனன்ட்டான ரெட் கலர் Dress போட்ட பொண்ணு ஓடி வந்து ஜம்ப் பண்றா. அந்த பேய் இவளை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக பாதியிலேயே அவளை தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரமா கொண்டு போய் போட்டுருது. அதை பார்த்த எல்லாருமே என்னடா இவ இவ்வளவு தூரம் ஜம்ப் பண்றான்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. கடைசியா பால் எறிகிற காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுலயே அந்த ப்ளூ கலர் ஜெர்சி போட்ட பொண்ணு கலந்துக்கிட்டு பாலை தூக்கி போடுறா. ஆனா அது ரொம்ப தூரம் போகவே இல்ல, பக்கத்திலேயே விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் ஜெர்சி போட்ட பொண்ணு அந்த பாலை தூக்கி போடுறா. உடனே அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அந்த பாலை அப்படியே கேட்ச் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடி போய் கிரவுண்டையே கடந்து அப்படியே வெளியில தூக்கி போட்டுருது. இந்த பேய் இப்படி சீட்டிங் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, திறமையுள்ள அந்த ப்ளூ கலர் ஜெர்சி போட்ட பொண்ணால ஜெயிக்கவே முடியல. அதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு ஜெயிச்சிடுறா.